மாயத்தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். நான் இப்போது என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, விர்ஜின் கோகோனட் ஆயில் எப்படி எடுக்கிறதுன்னு. அதுவும் நான் நிறைய தேங்காயெல்லாம் எடுக்கலைங்க. அரைமுடி தேங்காய் வச்ச விர்ஜின் கோகோனட் ஆயில் எப்படி எடுக்கிறது, அதுவும் அதில் எவ்வளோ கண்டென்ட் வரும் அப்படிங்கிறதும் இதில் காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியான ப்ரொசீஜர் தான், பட் லென்த்தியான ப்ரொசீஜர். ஸோ அது கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுத்தமான கோகோனட் ஆயில் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் இது விர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம வந்து தேங்காய் முத்தி போனதுக்கப்புறமா கொப்பரையானதுக்கப்புறமா அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் இல்லைங்க, தேங்காய் பால்லேருந்து நம்ம தேங்காய் நெய் எடுக்கிற ஒரு மெத்தட். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபுல்லி கோல்டு ப்ராசஸ். பட் நம்ம இப்போ ஃபுல்லி கோல்டு ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதுக்கான அவசியமும் இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயிலுக்கும் இந்த விர்ஜின் ஆயிலுக்கும் எனக்கு பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியல. ஒன்று இதை விர்ஜின் ஆயில்னால் நம்ம ஹீட் பண்ணி பண்ணுவோம், அது ஹீட்டே இல்லாமல் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஆகும். மற்றபடி ரெண்டுமே நமக்கு சேம் குவாலிட்டி தான் கிடைக்கும், பட் குவான்டிட்டி கம்மியாகும். எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயிலில் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும். ஸோ எனக்கு இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கொஞ்சம் லென்த்தி ப்ரொசீஜர், பட் ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஸோ நான் இப்போ அரைமுடி தேங்காயில் எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தருவேன். ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் நிறைய தேங்காய் எடுத்து அதை பண்ணுறதுக்கான டைம் அதிகம். அண்ட் இது அரைமுடி தேங்காய்னா கடகடன்னு நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி ஒரு அரைமுடி தேங்காவை துருவி ஈஸியாக செஞ்சிடலாம். பட் கொஞ்சம் லென்த்தியான ப்ரொசீஜர் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரைமுடி தேங்காவே நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்துக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. கட் பண்ணால் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துக்கிறேன். மொத்த அரைமுடி தேங்காவையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது நார்மலாக உங்களுக்கு அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதில் முதல் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் நான் மொதல் பால் மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா நான் அதை வடித்ததுக்கப்புறம் இருக்கிற தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்துவேன். அதனால் முதல் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். முதல் பாலே எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது பால் எடுக்கும்போது இன்னும் கூட அதிகமாக இருக்கும். இது வந்து ரேஷனில் கிடைக்கிற வேட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் கட் பண்ணி அந்த துணியை கொஞ்சம் நல்லா ஈரமாக்கி வச்சுருக்கேன். அதில் தான் நல்லா நான் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கையில் புளியறதுக்கு அளவாக நான் சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை அதிகமான கண்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கையில் நமக்கு ஈஸியாக புளிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன துணி எடுத்து அதை கரெக்டாக ஒரு கைக்கு புளிகிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த மீதம் இருக்கிற சக்கையை எடுத்து நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது பாலும் எடுக்கலாம். பட் நான் எடுக்கலை, ஏன்னா அந்த மொதல் பாலில் எடுத்த அந்த சக்கையில் நான் வந்து ரீயூஸ் பண்ணுவேன். அதை டெசர்டட் கோகோனட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படி அதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இப்போது இதை மட்டும் எடுக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ரெண்டாவது பால், மூணாவது பால் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் சக்கையை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். ஏன்னா அதில் டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ அதை வந்து செடிங்களுக்கு ஏதாவது போடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை முதல் பால் எடுத்துகிட்டு மீதம் இருக்க சக்கைனா அதில் வேணால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ இதை நான் ஒரு டைம் புழிஞ்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பாத்திரத்தில் வைக்க வேணாம், ஏதாவது இந்த மாதிரி ஒரு லெவலான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அதை திரும்ப எடுக்கும்போது அந்த தேங்காய் பாலோட வெண்ணெயை பிரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வடிச்சுக்கிட்டேன். இது வந்து ரெண்டாவது டைமும் நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்த கண்டென்ட் அரைமுடி தேங்காயில் இவ்வளோதாங்க. இந்த சக்கை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது எனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதை மூடி சரியாக 8 மணி நேரம் நம்ம ஒரு அடுப்புக்கு பக்கத்தில் வச்சு நொதிக்க விடணும். நொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது நான் ரொம்ப நொதிக்க விட்டுருக்கேன். நான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நொதிக்க விட்டுட்டேன். அதாவது ஒரு 10 மணி நேரம் நொதிக்க விட்டுட்டேன். அதனால தான் அது உங்களுக்கு இந்தளவுக்கு டாட்டடாக இருக்குது. இந்தளவுக்கு நீங்கள் விட வேணாம். அப்படி விடுறதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்லாவே எண்ணெய் வரும். ஆனால் உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா மேலே படர்ந்துருக்கிற தேங்காவோட வெண்ணெய், ஓகேங்களா, இதுக்கு கீழே நம்ம கலக்கணும் இல்லைங்களா, அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு நிற்கும். ஸோ அந்த தண்ணியும் இதையும் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப டாட்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு விட்டுறீங்க அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் ஒரு 7 to 8 மணி நேரம் 7 to 8 மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸாக தான் இருக்கும். இது முந்தின டைம் நான் பண்ணது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில்னா ரொம்ப நேரம் வைக்க வேணாம், ஒரு 2 hours வச்சா போதும். அது எதுக்காக அப்படின்னா கட்டி ஆக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த தண்ணியவும் இந்த வெண்ணெயையும் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லாமலும் நீங்கள் எப்படி பால்லேருந்து நம்ம வெண்ணெய் எடுப்போமோ அந்த மாதிரி மேலாக தூக்கி எடுக்கலாம். அடியில் தண்ணி நிற்கும், ஆனால் அது உங்களுக்கு எடுக்கிறது சிரமமாக இருக்கும்.
இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதை அடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விரைச்சி அது கட்டி ஆயிடுச்சு. ஸோ சைடில் இருக்கிற ஓரங்களை நான் கீறி விட்டுக்கிறேன். கீறி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தலைகீழ அதை கவுத்து அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் இலகுனதுக்கப்புறம் தன்னால் கீழே விழுந்துடும். இந்த பார்த்திங்களா, இது விழுந்திருக்கு. ஸோ கீழே இருக்குது பார்த்திங்களா ஹோல் ஹோலாக, அது வந்து நம்மளுடைய தேங்காய் பாலோட வெண்ணெய். மேலே இருக்கிற அந்த கட்டி தண்ணி அது தனியாக தெரியும். எப்படி தாங்க வழவழப்பாக இருக்கும். ஏன்னா வெண்ணெய் நமக்கு எப்படி வழவழப்பாக இருக்குமோ அதே மாதிரியான இதில் தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் கீழே இருக்கிற அந்த தண்ணி கட்டியை கட் பண்ணி விடுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற வெண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் வெண்ணெய், அதை மட்டும் எடுத்து ஒரு 1/2 hour பக்கம் கொதிக்கணும். கிளறியெல்லாம் விட வேணாம். நார்மலாக ஒரு கனமான பாத்திரத்தில் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்குங்க. இப்போ கடையில் வாங்குகிற எண்ணெயெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட கெட்டியாகிறதுல அது உண்மையாலுமே தேங்காய் எண்ணெயானே டவுட் வருது. ஆனால் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பியூரான எண்ணெய். இது எடுக்கும்போதே வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப சுத்தமான எண்ணெய். நான் ஃபுல்லாக ஒரு டைம் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற சக்கையை மறுபடியும் விட்டு அதிலருந்தும் கொஞ்சம் எண்ணெய் எடுக்கிறேன். ஸோ மொத்தமாக எனக்கு கிடைச்ச எண்ணெய் சரியாக எனக்கு அந்த அரைமுடி தேங்காயில் கிடைச்ச இவ்வெண்ணெயோட அளவு அப்படின்னா இந்த 50 ml கிடச்சிருக்கு. நான் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டாங்க. அந்த கடைசியாக இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த கொதிக்க வச்சப்போ கடைசியாக இருந்தது இல்லையா, அதை நல்லா புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கிடைச்ச எண்ணெய் இது தான். ஸோ அந்த புளிஞ்சு எடுத்த அந்த சக்கையை என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு கிளாஸ் பால், ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா பொருட்களுமே நல்லா பயன்படுற பொருட்கள் தான். இது சுத்தமான எண்ணெய். உங்களுக்கு நார்மலாக முகத்துக்கு தேய்க்கலாம், உடம்புக்கு தேய்க்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.